திருப்பத்தூர் மாவட்டத்தில் காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் மாரடைப்பால் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் ஹவுசிங் போர்டு ஈபி காலனி பகுதியைச் சேர்ந்த அதியமான் என்பவர் திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் சிறப்பு உதவி ஆய்வாளராக பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் வீட்டில் அவருக்கு திடீர் நெஞ்சு வலி ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து சிகிச்சைக்காக அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற நிலையில் அவர் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே புதிய பள்ளி கட்டிடம் எப்போது கிடைக்கும் என விடியா திமுக அரசுக்கு கிராம மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். மதுவானைமேடு கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய அரசு தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியின் கட்டிடம் கடந்த ஆண்டு சேதமடைந்து சிமெண்ட் காரைகள் பெயர்ந்து விழுந்தன. இதனால் இந்த பள்ளியில் படித்து வரும் 54 மாணவர்கள் அருகே உள்ள அங்கன்வாடி கட்டிடத்தில் பாடம் கற்று வருகின்றனர். கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்க இன்னும் ஒரு வார காலமே உள்ளதால் கட்டிடம் இல்லாமல் மாணவர்கள் மரத்தடியில் படிக்கும் நிலை உள்ளது. இதனால் விடியா அரசு உடனே மாணவர்கள் கல்வி கற்க புதிய பள்ளி கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என மதுவானைமேடு கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஸ்கூல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு மேலே பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ரீசெண்டாக இப்போ பழமையாயிடுச்சு. அதுவும் இல்லாமல் மறுசீரமைப்பு 2-3 வாட்டி பண்ணி பார்த்தாங்க. திருப்பியும் பார்த்தீங்கன்னா அது பழசானதுனால இப்போ பில்டிங் இடிஞ்சு உள்ளதுனாலையும் பசங்க படிக்க முடியல. 54 பசங்க கிட்டத்தட்ட படிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ பசங்க ஸ்கூல் சேரத்துக்கே கொஞ்சம் பயப்படுறாங்க. புது பில்டிங் இல்லை, கல்வி வசதி இப்போ சரியான முறையில் இப்போ அவங்களுக்கு படிக்கிறதுக்கான வசதி எதுவுமே இல்லை. இந்த பள்ளி இடிபாடோடு இருக்கிறதுனால குழந்தைங்களை அங்கே யாரும் அனுப்புறதுக்கு பெற்றோர்கள்லாம் தயங்குறாங்க, பயப்படுறோம். அதுதான் உண்மை. ஒரு சரியான குடிநீர் வசதியும் குழந்தைங்களுக்கு ஒரு கழிவறை வசதியும் நல்லா சிறப்பாக பண்ணி கொடுத்தா தாராளமாக அந்த பள்ளிக்கூடத்தில் எல்லாருமே படிக்கிறதுக்கு ஆர்வம் காட்டுறாங்க பெற்றோர்கள்லாம். ஆனால் இப்போதைக்கு இது கண்டிஷன் சரியில்லாமல் இருக்கிறதுனால கட்டடம் இடிபாடோடு இருக்கிறதுனால இதில் யாரும் குழந்தைங்களை சேர்க்கறதுக்கு பயப்படுறோம். தர்மபுரியில் பழமை வாய்ந்த அரச மரத்தை வெட்டுவதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர். தர்மபுரி நகராட்சி 31வது வார்டுக்குட்பட்ட பாரதிபுரம் நெடுஞ்சாலை அருகே உள்ள காசி விஸ்வநாதர் கோவில் முன்பு 50 அடி உயரத்தில் பழமை வாய்ந்த அரச மரம் உள்ளது. இந்த அரச மரத்தை வெட்ட ஆர்டிஓ உத்தரவிட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் ஒன்று திரண்டு மரத்தை வெட்ட எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். கோவை மாநகராட்சியில் தூய்மை பணியாளரை தாக்கிய காங்கிரஸ் கவுன்சிலர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி குப்பை வாகன ஓட்டுநர்கள் திடீர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். கோவை மாநகராட்சியில் ஒப்பந்த குப்பை லாரி ஓட்டுநராக பாபுபாய் என்பவர் பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் இவர் குப்பை எடுக்க சென்றபோது வாகன பழுதால் பாரதி நகர் பகுதியில் உள்ள ஆர்ச்சில் மோதி வாகனத்தின் சக்கரம் குழியில் சிக்கியுள்ளது. இதையடுத்து அந்த வழியாக வந்த காங்கிரஸ் கட்சி கவுன்சிலர் மயில்சாமி என்பவர் வாகனத்தை எடுக்க வலியுறுத்தி பாபுபாயை தாக்கியுள்ளார். இந்த நிலையில் ஓட்டுநர் பாபுபாயை தாக்கிய காங்கிரஸ் கட்சி கவுன்சிலர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி கோவை வெள்ளலூர் குப்பை கிடங்கில் குப்பை வாகன ஓட்டுநர்கள் திடீர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலத்தில் நிதி நிறுவனம் நடத்தி மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட நபர் சாலையில் உருண்டு புரண்டு தாக்குவதாக கதறியதால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கோவையை மையமாக கொண்டு நிதி நிறுவனம் நடத்தி வந்த தீபக் திலக் கவர்ச்சிகரமான விளம்பரம் செய்து கோடிக்கணக்கான ரூபாய் மோசடி செய்து தலைமறைவானார். இந்த நிலையில் சேலத்தில் நெடுஞ்சாலை நகர் பகுதியில் பதுங்கியிருந்த தீபக் திலக்கை போலீசார் கைது செய்தனர். அப்போது சட்டையை கிழித்துக் கொண்டு உருண்டு புரண்டு தன்னை தாக்குகிறார்கள் என்று கூச்சலிட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே மக்கள் பயன்பாட்டில் உள்ள இடத்தில் இறந்த பெண்ணின் உடலை அடக்கம் செய்ததை கண்டித்து கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சீர்காழி அருகே தாண்டன்குளம் கள்ளர் தெருவை சேர்ந்த யசோதை என்ற பெண் கடந்த 24ஆம் தேதி உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். இந்நிலையில் அவரது உடலை சின்ன கொட்டாயமேடு பகுதியில் பொதுமக்கள் பயன்பாட்டில் உள்ள இடத்தில் அடக்கம் செய்துள்ளதாக கூறி 500க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அரசு வேளாண்மை விரிவாக்க மையத்தில் கொள்முதல் செய்த உளுந்து விதையை பயிர் செய்தபோது அவை முற்றிலும் பாதிப்படைந்து இருந்ததால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். கூனஞ்சேரி பகுதியைச் சேர்ந்த விவசாயி பாலசுப்ரமணியன் 10 ஏக்கரில் உளுந்து பயிர் செய்வதற்காக பாபநாசம் அரசு வேளாண்மை விரிவாக்க மையத்திலிருந்து உளுந்து விதைகளை கொள்முதல் செய்துள்ளார். கொள்முதல் செய்த அந்த விதைகளை வயல்களில் தெளித்த 10 நாட்களிலேயே செடிகள் மஞ்சள் நிறத்தில் மாறிவிட்டதாகவும் 60 நாட்கள் ஆகியும் உளுந்து காய்கள் ஒன்று கூட உற்பத்தியாகாத நிலை இருந்து வருவதாகவும் அந்த விவசாயி கூறுகிறார். பண்ணுறதுக்கு நாங்கள் எங்களுக்கு தொகுப்பு திட்டம் அறிவிக்கணும்னா நீங்கள் ரிசல்ட் எல்லாம் பார்க்க வேணாம், உடனே இன்றைக்கி இந்த 30ஆம் தேதிக்குள்ளே எங்களுக்கு அறிவிச்சாகணும். இது அறிவிச்சிங்கன்னா தான் எங்களுக்கு என்ன செய்யலாம், குருவை சாகுபடி பண்ணலாமா வேண்டாமா, இன்சூரன்ஸு கிடையாது. இது தொகுப்பு திட்டம்னால கொஞ்சம் அதிகமாக அளவில் அறிவிக்கணும்னு கேட்டிருந்தோம். தமிழ்நாடு அரசு உடனே அறிவிக்கணும். இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்காக இதை காத்திருக்க வேண்டாம். இந்த டெல்டாவுக்கு உடனே அறிவிச்சா தான் நாங்கள் விவசாயம் பண்ணி துவங்கணும்.
கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள அண்ணா விளையாட்டரங்க மைதானத்தில் மழைநீர் தேங்கியுள்ளதால் பயிற்சி மேற்கொள்ளும் வீரர்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். மேலும் விளையாட்டு மைதானத்தில் பார்வையாளர் இருக்கை சேதமடைந்தும் மின் கோபுர விளக்கு அமைக்கும் பணி மெதுவாக நடைபெறுவதாலும் இரவு நேரத்தில் பயிற்சி மேற்கொள்ள முடியாமல் வீரர்கள் வேதனையடைந்து வருகின்றனர். இதனால் மைதானத்தில் சரி செய்ய வேண்டிய பிரச்சினைகளை விரைவில் சரி செய்து தர வேண்டுமென விளையாட்டு வீரர்கள் கோரிக்கையை விடுத்துள்ளனர். இந்த தடவை உள்ள கோடைகால பயிற்சியின் போது இந்த ஒரு அந்த ஹைட்டா பெரிய அந்த மற்ற ஸ்டேடியங்கள்ல இருக்கிற மாதிரி பெரிய லைட் வைக்கிறதுக்கான ஒரு பணி நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப மெதுவா அந்த பணிகள் நடக்கிறதுனால பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு அது ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்குது. எந்த பாதுகாப்பு அரணம் அமைக்காம இப்ப தண்ணி தேங்கி நிக்குது. ஏதாவது ஒரு பிள்ளை கால் தவறி உள்ள விழுந்துட்டாலே அது பேராபத்தா போய் முடியும். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே இருசக்கர வாகனம் மீது கார் மோதியதில் விவசாயி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். துறையூர் அருகே உள்ள கரட்டூரை சேர்ந்த கதிரேசன் சொந்த ஊருக்கு தனது இருசக்கர வாகனத்தில் சென்றபோது துறையூரிலிருந்து எரகுடி நோக்கி எதிரே வந்த கார் அவரது இருசக்கர வாகனத்தில் மோதியது. இதில் தூக்கி வீசப்பட்ட கதிரேசன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரை நேரு நகர் பகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பில் இரும்பு சாரம் உடைந்து ஏற்பட்ட விபத்தில் 7 மணி நேரமாக மின்சாரமின்றி பொதுமக்கள் தவித்தனர். மதுரை மாநகர் நேரு நகர் பகுதியில் உள்ள தனியார் குடியிருப்பில் கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது. அப்போது அங்கிருந்த 42 அடி உயர இரும்பு சாரம் திடீரென சரிந்து மின் கம்பத்தின் மீது விழுந்துள்ளது. இதனால் 7 மணி நேரமாக நேரு நகர், திருவள்ளுவர் தெரு, மாடக்குளம், பெரியார் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மின் தடை ஏற்பட்டது. நெல்லை மன்னோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மாணவர்களின் விடைத்தாள்களை திருத்த மறுத்து பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடைத்தாள்களை திருத்தி முடித்த பின்னர் அதில் உள்ள பார்கோடை ஸ்கேன் செய்து மாணவர்கள் எடுத்த மதிப்பெண்களை ஒரு குறிப்பிட்ட செயலியில் பேராசிரியர்கள் பதிவு செய்ய வேண்டுமென பல்கலைக்கழக பதிவாளர் மற்றும் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. விடைத்தாள்களை திருத்துவது மட்டும்தான் தங்கள் பணி. அதை கணினியில் மொபைல் செயலியில் பதிவேற்றம் செய்வது தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலகத்தின் வேலை. கூடுதலான இந்த வேலையை செய்ய முடியாது என மறுத்து பேராசிரியர்கள் பல்கலைக்கழக வளாகத்தில் போராட்டம் நடத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். காந்தி சாலையில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் கழிவுநீர் கால்வாய் கட்ட பள்ளம் தோண்டிய போது குடிநீர் குழாய்கள் சேதமடைந்துள்ளது. இந்த நிலையில் 5 மாதமாக குடிநீருடன் கழிவுநீர் கலந்து வருவதால் அப்பகுதி மக்கள் குடிநீரை குடிக்க முடியாமல் அவதிப்பட்டு வந்தனர். இது தொடர்பாக நகராட்சி நிர்வாகம் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுக்கு புகார் தெரிவித்தும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். குமரி மாவட்டத்தில் உள்ள கோவில்களில் பூஜை பொருட்கள், பிரசாதம் விற்பனை செய்யும் உரிமை 2,42,00,000 ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டுள்ளது. குமரி மாவட்ட திருக்கோவில் நிர்வாகத்தின் கீழ் 490 கோவில்கள் உள்ளன. இந்த கோவில்களில் பூஜை பொருட்கள் மற்றும் பிரசாதம் விற்பனை செய்யும் உரிமை, அதற்கான ஏலம் சுசீந்திரத்தில் உள்ள குமரி மாவட்ட திருக்கோவில் நிர்வாக அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் சுசீந்திரம் தானுமலைய சுவாமி கோவிலில் பூ மாலை விற்பனை செய்யும் உரிமம் 35,30,000 ரூபாய்க்கும், ஆஞ்சநேயர் சுவாமிக்கு வெண்ணெய் சாத்துவதற்கு உரிமம் 46,50,000 ரூபாய்க்கும், பிரசாதம் விற்பனை செய்யும் உரிமம் 12,02,500 ரூபாய்க்கும் ஏலம் விடப்பட்டுள்ளது. அதேபோன்று கேமரா பாதுகாக்கும் உரிமம் 3,30,000 ரூபாய்க்கு ஏலம் போனது. மொத்தமாக 490 கோவில்களுக்கு சுமார் 2,42,71,750 ரூபாய்க்கு ஏலம் போனதாக இந்து அறநிலையத்துறை நிர்வாகிகள் தெரிவித்தனர். நெல்லை மாவட்ட மீனவர்கள் 10 நாட்களுக்கு பிறகு மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். மன்னார் வளைகுடா மற்றும் கன்னியாகுமரி கடல் பகுதிகளில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் என்றும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருந்தது. இதனால் கடந்த 9 தினங்களாக நெல்லை மாவட்டத்தில் உள்ள பெருமணல், இடிந்தக்கரை, உவரி உள்ளிட்ட 10 மீனவ கிராம மக்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் இருந்தனர். இதையடுத்து தற்போது நெல்லை மாவட்டத்தில் மழை நின்றுவிட்டதாலும் காற்றின் வேகம் குறைவாக உள்ளதாலும் சுமார் 1,500 ஃபைபர் படகுகள் மூலம் சுமார் 10,000 மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். சேலம் மாவட்டம் போடிநாயக்கன்பட்டி ஏரியை முறையாக தூர்வாராததால் தடை செய்யப்பட்ட ஆப்பிரிக்கன் கெளுத்தி மீன்கள் இருப்பதைக் கண்டு பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். போடிநாயக்கன்பட்டி ஏரியானது 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கடந்த 2019ஆம் ஆண்டு தூர்வாரும் பணிகள் தொடங்கப்பட்டன. இந்த பணிகள் விடிய ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் மெத்தனமாக நடைபெற்று வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் இந்த ஏரியில் தேங்கியிருக்கும் தண்ணீரில் 20 கிலோ அளவில் தடை செய்யப்பட்ட ஆப்பிரிக்கன் கெளுத்தி வகை மீன்கள் ஏராளமாக பிடிபட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர்.
எனவே முறையாக ஏரியை தூர்வாரி ஆப்பிரிக்கன் கெளுத்தி வகை மீன்களை அப்புறப்படுத்த வேண்டும் என விடியா அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த ஏரி வந்து தூர்வாரிட்டு இப்போ இருக்காங்க, சுத்தப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் முழுமையாக இன்ன வரைக்கும் தூர்வாரலைங்க. இது வந்து முற்கால அளவு ஆழம் முழுகிற அளவுக்கு இன்னும் ஒரு பகுதியில் சேர் இருந்துகிட்டு தான் இருக்குது. இதில் வந்து ஆப்பிரிக்கன் கெளுத்தி மீன் சொல்லிட்டு இந்திய அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட மீன் இருக்குங்க. இந்த மீன் வந்து முழுசாக தூர் வாரினா மட்டும்தான் இந்த மீனை வந்து அழிக்க முடியுங்க. இதை வந்து தூர் இன்னும் வாராமல் இருக்காங்க. இன்னும் இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா தூர் வாரினா தான் இந்த மீன் வந்து முழுமையாக அழிக்க முடியுங்க. நாகப்பட்டினம் நகராட்சி குப்பை கிடங்கிலிருந்து வெளியேறும் கரும்புகையால் பொதுமக்கள் அவதியடைந்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். குப்பைகள் தீயிட்டு கொளுத்தப்படுவதால் அதிக அளவில் கரும்புகை வெளியாகி அப்பகுதிவாசிகள் மூச்சு திணறல் மற்றும் கண்ணெரிச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளனர். புகை மூட்டத்தால் சாலையை கடக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளதாகவும் புகார் தெரிவித்துள்ளனர். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே சாலை விபத்தில் உயிரிழந்த ராணுவ வீரரின் உடலுக்கு ராணுவ மரியாதையுடன் இறுதி சடங்கு செய்யப்பட்டு உடல் தகனம் செய்யப்பட்டது. கடையநல்லூர் அருகே தலைவன் கோட்டையை சேர்ந்த சதீஷ்குமார் என்பவர் இந்திய ராணுவத்தில் பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் விடுமுறையில் தனது சொந்த ஊருக்கு வந்த சதீஷ்குமார் பொன்னாக்குடி அருகே இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது பேரிகார்டு மீது மோதி விபத்தில் சிக்கியுள்ளார். இந்த விபத்தில் சதீஷ்குமார் உயிரிழந்த நிலையில் அவரது உடலுக்கு ராணுவ மரியாதையுடன் இறுதி சடங்குகள் செய்யப்பட்டு உடல் தகனம் செய்யப்பட்டது. சேலத்தில் கரும்புச்சாறு குடிக்க சென்ற குழந்தையின் சட்டை கரும்பு பிழியும் இயந்திரத்தின் மீது சிக்கி முழங்கையில் படுகாயம் ஏற்பட்டதன் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செவ்வாய்ப்பேட்டை தீயணைப்பு நிலையம் அருகில் உள்ள கரும்புச்சாறு கடைக்கு சுரேஷ் என்பவர் தனது 9 வயது மகளுடன் கரும்புச்சாறு குடிக்க சென்றுள்ளார். அப்போது சிறுமியின் சட்டை எதிர்பாராத விதமாக இயந்திரத்தில் சிக்கி சிறுமியின் முழங்கையில் படுகாயம் ஏற்பட்டது. இதனையடுத்து அவரது தந்தை மற்றும் அக்கம் பக்கத்தினர் சிறுமியை மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். இந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் நத்தம் பறக்கும் பாலத்தில் இன்ஸ்டா வாசிகளின் அலப்பறை தாங்க முடியவில்லை என அப்பகுதி மக்கள் குமுறி வருகின்றனர். நத்தம் பறக்கும் பாலத்தில் உள்ள தடுப்பு சுவரில் இளைஞர்கள் மதுபோதையில் ஏறி நின்று அலப்பறை செய்வது போல் வீடியோ எடுத்து இன்ஸ்டாவில் பதிவிட்டு வருவது தொடர்கதையாகிவிட்டதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மக்கள் பயன்பாட்டிற்கான சாலைகளை தங்களின் அட்ராசிட்டி விளம்பரங்களுக்கான பகுதிகளாக மாற்றி வரும் நபர்களின் மீது பாரபட்சமின்றி காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் அருகே தர்பூசணி மற்றும் முலாம்பழத்தின் விலை கடும் வீழ்ச்சியடைந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். ரங்கப்பனூர், லக்கிநாயக்கன்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 50 ஏக்கர் பரப்பளவில் தர்பூசணி மற்றும் முலாம்பழங்களை விவசாயிகள் பயிரிட்டுள்ளனர். இந்த நிலையில் தர்பூசணி மற்றும் முலாம்பழத்தின் விலை கடும் வீழ்ச்சியடைந்துள்ளதாகவும் கிலோ 5 முதல் 7 ரூபாய்க்கு மட்டுமே விற்பனை ஆவதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். விடியா திமுக அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர்.